டாக்டர் இன்னும் பேஷண்ட்க்கு கான்ஷியஸே வரல. பெயின் கில்லர்ஸ் கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமா. ஸ்டிச் பண்ணதால சடேஸ் பண்ணியிருப்பாங்க, அதான் மயக்கத்தில் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க. ஓகே. இவங்களை அட்மிட் பண்ணது யாரு? அட்மிட் பண்ணவர் இங்கே தான் வெளியில இருக்காரு டாக்டர். ம். டாக்டர் இவர் தான் அட்மிட் பண்ணது. வாங்க சார். இவங்களை உங்களுக்கு தெரியுமா? ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் டாக்டர். காலேஜில் ஒன்றா படித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நான் இவங்களை மீட் பண்ணவே இல்லை. இப்போ தான் பார்க்குறேன். இவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். வந்ததும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஹவ் இஸ் ஷி நவ்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கான்ஷியஸ் வந்துடும். ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஷோர் டாக்டர். ஓகே சிஸ்டர். என்னாச்சு? ஜனனி நாச்சியப்பன். நான் உன் பேர் தான் கேட்டேன், உன் தாத்தா பேர்லாம் கேட்கல. ஜனனி. உன் முகத்தையும் எப்படி வச்சிருக்க? சரி கமான். உன் ஸ்மைல் நல்லா இருக்கு. இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் நீ இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ படிக்க வரல, ஏன்னா படிப்புக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உனக்கு கனவுகள் இல்லாம இருக்கலாம், லட்சியம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் நிறைய கனவுகளோட ஓடிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். ஜெர்னி லைஃப் இஸ் சோ சிம்பிள். கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போற உன்னை நீ லாஸ் பண்ணிடாத. குரூப் ஸ்டடின்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணுங்க போராடம் தெரிஞ்சுக்கிட்டு பொறுக்க வந்துருவீங்களா? இவளுக்கு நீ நல்ல ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு தான் சார். அப்ப இனிமே என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ வழிக்கு வரக்கூடாது.
இதை மட்டும் நீ செய், அப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ என் பொண்ணுக்கு நல்லது நினைக்கிறவன்னு. ஓகே சார், இனிமேல் ஜனனியை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். நான் கிளம்புறேன் ஜனனி. ஏன் திடீர்னு? லைஃப்ல திடீர்னு தானே எல்லா விஷயங்களுமே எதிர்பார்க்காம நடக்கும். நீ லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ணணும், பண்ணுவ. ஐ எம் ஷுர். சொல்றா. டேய் மச்சான், சாரிடா. கல்யாணத்துக்கு நானும் போகாதனால ஜனனியை பற்றி ஃபுல் டீட்டெயில் எனக்கும் தெரிலடா. அந்த பொண்ணு கதிஜாவுக்கு நேற்று நைட்டு நீ சொன்னதுலேருந்து கால் ட்ரை பண்ணுறேன்டா. நைட்லேருந்து ஃபோன் சுத்தமாக அட்டன் பண்ணல. இப்போ தான்டா திருப்பி கூப்பிட்டா. ஜனனி ஹஸ்பண்ட் பேர் சக்தியா. மதுரையில் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்காராமா. மதுரையில் ஆதி குரூப்னாலே தெரியாதவங்களே இருக்க முடியாதுன்னு கதிஜா சொல்கிறா. ஜனனி ஹஸ்பண்ட் நம்பரை இப்போ தான் கதிஜா எனக்கு சென்ட் பண்ணான். நான் உனக்கு ஃபார்வேர்ட் பண்ணிட்டேன் மச்சான். ஆமாம், இப்போ எதுக்கு நீ ஜனனியை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்குற? எல்லாத்தையும் நான் அப்புறமா விவரமா சொல்றேன். என்னடா ஆச்சு உனக்கு? நீ முதல்ல நம்பர் அனுப்பு. ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன்டா, செக் பண்ணி பாரு. சரி, பைடா. பாய்டா. ஹலோ. ஹலோ, நீங்க சக்தி சாரா? ஆமாம், நீங்கள் யார்? உங்க ஒய்ஃப்க்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. என்னது? என்னங்க சொல்கிறீங்க? ஏன் ஒய்ஃபுக்கா? ஆமாம் சார், ஜனனி. ஏன்? அவங்களுக்கு நேற்று நைட் ஆக்சிடென்ட் ஆச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். சார், எந்த ஹாஸ்பிட்டல் சார்? நீங்கள் யார் பேசுறது? SVR ஹாஸ்பிட்டல் சார், மேலூர் ரோட்ல இருக்கு. சரிங்க, நீங்கள் யாருங்க? ஹலோ ஹலோ ஹலோ. சக்தி, என்னாச்சு? எங்கம்மா போறேன்? தெரியலையே மாமா. ஏய் சக்தி, எங்கடா போற? எங்க போறேன்? ஓடுறேன். சக்தி, வாழ்க்கை ரொம்ப விந்தியா இருக்கு ஜனனி. என்னோட நட்பு உன்னை பாதிக்க கூடாதுன்னு தான் உன்னை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் யாரை ரொம்ப நேசிக்கிறேனோ அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும். உனக்கு அப்படி ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் நான் உன்னை விட்டுட்டு தூரமா போயிட்டேன். ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை இப்படி ஒரு சூழ்நிலையில பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்க அப்பா கனவு கண்ட மாதிரி ஒரு கம்பெனியோட சிஇஓவா, பிரசிடெண்டா, ஏதோ ஒரு ஃபாரின் கம்பெனியில் இருப்பேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். என்னைக்காவது ஒன்று நான் அந்த மாதிரி சூழலில் பார்ப்பேன். அப்போ என் முழு சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு இப்போ என்ன ஆச்சு ஜனனி?
ஜனனி ஜனனி சார் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவாங்க. கவலைப்படாதீங்க, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. என்னங்க இது எப்படி ஆச்சு? ஆக்சிடென்ட்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணாரு. டீடைல்ஸ் எல்லாம் அவருக்கு தான் தெரியும். எங்க அவர் இங்க இருக்காரு? தான் இருக்காரு சார். ஒரு நிமிஷம். ஜனனி சார் அவர் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ம். சரி பார்த்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க. ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. ம். சாரி ஜனனி, நான் ரொம்ப மோசமா பேசிட்டேன் ஜனனி. நான் ஏன் இப்படி பேசினேன்னு எனக்கே தெரியல ஜனனி. என்ன மன்னிச்சிரு ஜனனி. நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். எதிர்த்து என்ன பாரு ஒரு தடவை ஜனனி. அம்மா மாதிரி என் மண்டையை கழுவிட்டீங்க. இப்ப என் மொத்த மானத்தையும் வாங்கிட்டு வந்து நிக்கிறா இவ. என்னைக்கு இருந்தாலும் ரத்த சொந்தம் தான். மத்ததெல்லாம் எம்பிட்டு ஒட்டினாலும் ஒட்டாதுன்னு இன்னைக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி எனக்கு விளங்கிருச்சு. சாரி ஜனனி. ஹலோ அண்ணா. ஏய் சக்தி, எங்கடா இருக்க? அண்ணா, ஏன் சாவி எடுத்துட்டு அப்படி ஓடுன? எங்க போன? என்ன பிரச்சனை? ஜனனிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுண்ணே. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ணா ஹலோ. என்னக்கா இது ஒண்ணுமே விளங்கல. வீடே அமைதியா கிடக்கு. யாருமே அந்த பிள்ளைய பத்தி கவலையே படல. அந்த பிள்ளை எங்க போச்சு, என்ன செய்யுது, ஒண்ணுமே தெரியல. அவளுக்கு போனை போட்டு போட்டு பாக்குறேன், காலும் போக மாட்டேங்குது. அப்படியே மனசெல்லாம் ஏதோ பாரமா இருக்கு. இந்த சக்தி ஏதோ விருட்டுன்னு போனா, அவன் எதுக்கு போனா, ஏன் போனா, அதுவும் ஒரு தாக்கலும் இல்ல. எல்லாரும் நேரத்துக்கு காஃபி டிஃபன் சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்கக்கா. கவலையே இல்லாம இருக்காங்க. எப்படி இவங்களால இப்படி இருக்க முடியுது? பேசாம அந்த வாசுக்கு போனை போட்டு அவங்க வந்துட்டாளான்னு கேட்கலாமா? ஏய், அப்படி அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. அவ அங்க போயிருக்க மாட்டா. அதுவும் சரிதான். வைராகியம் பிடிச்ச புள்ள ஏதாவது வேற எங்கனாவது தான் போயிருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை போனை போட்டு பாப்போமே.
வேண்டாம் நந்தினி. இப்போ இருக்கிற கலவரத்தில் நீ அங்கே ஃபோனை போட்டேன்னு வச்சுக்கவ, அவளுக்கு முதல்ல தெரியாமல் இருந்திருந்தா கோவப்பட்டு இப்போ பஞ்சாயத்துக்கு வருவா. இவர் ஏற்கனவே இப்படி உச்சத்தில் இருக்கார். தேவையில்லாமல் அவகிட்ட ஏதாவது பேசி விஷயம் பயங்கர வேற தினுசா போயிடும். மா நந்தினி, எந்த முடிவா இருந்தாலும் அது ஜனனியே எடுக்கட்டும், அதான் சரி. இந்தா அந்த பால் இருக்குல்ல, அதை ஆதிரா கிட்ட கொண்டு போய் கொடு. கொடுக்கலனா அதுக்கு வேற ஏதாவது பிரச்சனை எடுத்துட்டுருவா. நீ போய் கொடுத்துட்டு வா போ. என்ன பால் இது? பாதாம் பால். ரொம்ப முக்கியம் இப்ப பாதாம் பால் அவளுக்கு. கல்லு பால் தான் கொடுத்துருக்கணும். ஆனா அதை கொடுத்துருந்தா கூட இவ உடம்புல இருக்க விஷத்துக்கு கல்லு பால் இருக்கிற விஷம் முறிஞ்சிருக்கும். நந்தினி, பின்ன என்னக்கா இந்த வயசுக்கு இப்படியா நடந்துக்கிறது? எப்படி பேசுது, எப்படி நடந்துக்குது? ஒரு விவஸ்தையே இல்ல. இன்னொரு வீட்டுக்கு போகணும். அங்க போனாதான் இதுக்கெல்லாம் அறிவு வரும். வேண்டாமா நந்தினி, யாருக்குமே இந்த நிலைமை வர வேண்டாம். ஆட போங்கக்கா, நீங்க எப்படி அவ அப்படி. என்ன பண்றது? சரி, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். போ, வா சமைக்கலாம். ஆமா, ஒரு டிக்கெட் அவுட். இனி ஓவரா யாராச்சும் ஆடுனா அவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்து அதையும் அனுப்பிட வேண்டியதுதான். அதுவும் முக்கியமா ஒரு கேரக்டர் இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள இன்னசென்ட்டா நினைக்கணும்னு ரொம்ப ஓவரா ஆக்டிங் போட்டுட்டு இருக்கு. அத மட்டும் விரட்டிட்டேன்னு வெயி. உனக்கு பால் இல்ல, ஈஸ்வரி அக்கா கிட்ட பாதாம் பால் கேட்டியாமே, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஈஸ்வரி அண்ணி கிட்ட தானே கேட்டேன். அவங்க தாமா செஞ்சாங்க, நான் சும்மா எடுத்துட்டு வந்தேன். இத உங்க கையால எடுத்துட்டு வந்தீங்கல்ல, எனக்கு வேண்டாம். இப்ப நான் என்ன செய்யட்டும்? எடுத்துட்டு போய் கீழே ஊத்துங்க. சரி. ஆளையும் மண்டையும் பாரு. நீ சொல்லு. வேணாட்டி போடி, உனக்கு கொடுக்கறதுக்கு செடி குத்தலாம். இவகையே வராங்க. தெரிஞ்சு வராங்களா இல்ல தெரியாம வராங்களான்னு தெரியலையே. ஏ வாசு வாசு வாசு, இங்க பாரு. தேவையில்லாம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காத. பார்த்து பேசணும், இல்லைன்னா வாயை திறக்காத. தேவை இருந்தா வாயை திறப்பேன் பத்து. எனக்கு தெரியும் அவங்கள பத்தி. நீ பேசாம வா. ஆல்ரெடி 2-3 டைம்ஸ் நான் வந்துட்டேன். என்னங்க இவ இப்படி பேசுறா? வாங்க போலாம். ஏய் அக்கா, இங்க வாங்களே. அக்கா, என்ன? ஜனனி வீட்ல இருந்து அவங்க மாமா அத்தை வாசுலாம் வந்திருக்காங்க. வாங்க. வா வாசு. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? வாங்க. உட்காருங்க. இருக்கட்டும்மா. உங்களுக்கு உடம்பு இப்ப சரியாயிடுச்சா? நல்லா இருக்கேம்மா. சரி. சார் இருக்காரா? மாடியில இருக்காரு. அண்ணே அண்ணே, அந்த ஜனனியோட அத்தை மாமா வாசுல வந்திருக்காங்கண்ணே. அவங்க எதுக்கு இங்க வராங்க? வந்தா வரட்டும். என்ன வந்து என்னை வெட்டி சாச்சிருவாங்களா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஞானம் கதிரண்ணே யாருமே இல்ல. ஏய், எதுக்கு அவங்க எல்லாம்? நான் ஒருத்தன் போதும் இந்த வீணா போனவங்களை சமாளிக்கிறதுக்கு. ஏன் பதட்டப்படுற? அமைதியா இரு, உட்காரு.